வேணாம். ஐயோ வேணாம் எப்பா, தயவு செய்து மணிரத்னம் வேணாம், சங்கர் வேணாம், 2 பேரும் வந்து என்னன்னா லாஸ்ட்ல நம்மள மொத்தமா சாவச்சு அம்பிட்டாங்க. நீங்க உட்காந்து இது போதும் 3 hour இல்ல. நான் கேக்குறேன், ஆமா இந்த விண்வெளி நாயகன் பாட்டுலாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. அதை தூக்கி நீங்க வந்து லாஸ்ட்ல டைட்டில் கார்டுல போடுறீங்க. ஒரு ஆக்சுவலா பிஹைண்ட் த சீன்ஸ் ஆச்சு உள்ள போடணும். அதுவும் இல்லாம வெறும் பேரை ஓட விட்டு நான் உட்காந்து பாத்துருக்கேன். நல்லாவே இல்லை. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? கர்நாடகாரன் தப்பிச்சிட்டா, தமிழ்நாடு மாட்டிக்கான்னு சொல்றீங்களா? நான் சொல்லுங்க, அவர் அப்படியே கேமரா எடுத்து காட்டுரு, அவர்தான் சொல்லியிருக்காரு. நாங்க சப்போர்ட் பண்றோம் அதுக்கு. ஆமா நாங்க சப்போர்ட் பண்ணி பேசுறோம். அதனால யார் கர்நாடகாக்கா? ஆமா கமல் சார் கர்நாடகாக்கா. நாங்க ஏன் சப்போர்ட் பண்றோம் கர்நாடகா? இவருங்க அங்கங்க தலைவனை இப்ப பாருங்க, இவர் எவ்வளவு கெத்தா ஸ்டாண்டா நிக்கிறாரு. படமே ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து என் பேச்ச மாற மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு. சில நடிகர்கள்லாம் இருக்காங்க, அப்படியே ஒரு டைட்டிலுக்கு கீழே ஒரு வார்த்தை டைம் டு லீடுன்னு போட்டதுக்கு 3 நாள் போய் கொடநாட்டுல நின்னாரு. இப்படி அதே மாதிரி கவலைப்படாதீங்க, ஜனநாயகம்னா ரிலீஸ் ஆயிடும். எப்படி தெரியுமா சொல்றேன், தலைவன் கை காலில் ஊந்துறாப்புல, ஆனா வெளில தான் நடிப்பாரு. நாளா யாருக்கும் இதுதான் ஒரு தலைவன், கமல் சார் தலைவன் அப்படி கெத்தா ஏதோ விட்டு தராம நின்ன மாதிரி இருக்கணும். கெத்தா அப்ரிஷியேட் பண்றேன். போயிட்டு காலில் உண்டு அப்புறம் இல்ல என்னன்னா அப்படி அணிலா வேலை செஞ்சேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னன்னா நடிப்பு, சினிமாட்டோகிராஃபி இது எல்லாமே சூப்பரா இருக்குங்க. யாருடைய நடிப்பையும் குறை சொல்லல. அதுவும் கமல் சார் ஆக்டிங்லாம் பிச்சு பெடல் எடுக்கிறாரு. செகண்ட் ஹாஃப்ல இருந்து போயிட்டீங்கன்னா கிரிஞ்சுக்கு போயிட்டாங்க. மனசாட்சி இல்லாம நம்மள சாவடிக்கிறாங்க. எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரியல. த்ரிஷாக்கு சண்டை போடுறாங்களா இல்ல பாசத்துக்கு சண்டை போடுறாங்களா ஒண்ணுமே புரியாம கதையை எடுத்துட்டு போய் முடிச்சா வில்லனே இல்லைங்க படத்துல. யாருங்க வில்லன் படத்துல? மணிரத்னம் தான் வில்லன். அப்படிதான் நினைக்கிறேன். யாரு வில்லன்? சிம்புக்கு கமல் சார் வில்லனா, கமல் சார் சிம்பு வில்லனா, இல்ல தேர்ட் வில்லன் ஒருத்தர் இருக்கிறானா அவன் வில்லனா? அவனை வில்லனாவே காட்டல. நம்ம மிர்சாப்பூர்ல வந்திருப்பான் பாருங்க லட்டு பாய்னு, அவன் கூட வில்லனா காட்டல. லாஸ்டா தொப்புன்னு முச்சிடுறீங்க. ஒரு வில்லன் இல்லாம ஒரு கதையை எடுத்துட்டு போனா இந்த மாதிரி தான் முடியும். ஒரு ஸ்ட்ராங்கா இல்லையே. எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் அப்படியே ஒரு சீனும் அப்படியே போதுங்க. இங்க இருந்து அது பாட்டு போகுது, கோயம்பேடு எல்லாம் தாண்டி அண்ணா நகர் எல்லாம் தாண்டி அப்படியே போகுது. அது திடீர்னு பார்த்தா நேபாள் போயிட்டாங்க. இப்படி எடுத்தா எப்படிங்க கதையா நல்லா இருக்கும்? நான் வந்து ரொம்ப ஒரு எந்துவா வந்தேன் இன்னைக்கு. ஏன்னா கர்நாடகால பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகல. அவர் தான் ப்ரொடியூசரு. அவருக்கு எவ்வளவு லாஸ் ஆகும். இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் சொன்னதுல தப்பு கிடையாது. தமிழ்ல தான் கன்னடம் வந்துச்சு, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நீதிமன்றமே சொல்லியும் நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கல ஈகோவான்னு சொல்லியும் கேட்கல அவரு. அப்படியாப்பட்ட ஒரு தலைவன் அவரு. அவர் படத்தை பார்த்துட்டு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுக்கணும்னு தான் வந்தோம். பட் சப்போர்ட்டுக்கு நாங்க டிக்கெட் வாங்கி பார்த்தாச்சு. 390 ரூபாய் 5 டிக்கெட். 5 டிக்கெட் 2000 ரூபாய் வந்துச்சு. படம் நல்லா இல்லை. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு ஏங்க 2 பேரும் டான்ன்றாங்க. அப்பா பையன் டான். ஆனா டான் சீக்வென்ஸே இல்லைங்க. என்னத்தை இவங்க பண்ணாங்கன்னு காட்டல. சிம்புவை வந்து எனக்கு அப்புறமா சிம்பு தான் பார்த்து பாருன்றாங்க. அப்படி எதுனா சிம்பு பண்ணிருக்கணும்ல. அப்படியும் ஒண்ணுமே இல்ல. அப்புறமா நான் ஏன் பாக்கணும்? அத சிம்பு ஒண்ணுமே இல்ல. ஒரு மாஸ் ஃபைட் இருக்கா சிம்பு பண்ணி அப்படின்னா அதுவும் காணும். த்ரிஷா அழகா இருக்காங்க. த்ரிஷாக்காக என் தலைவனை சிம்பு சண்டை போட வச்சிட்டாங்க லாஸ்ட்ல. இதெல்லாம் தேவையில்லாத. அப்பா பையன் 2 பேர் த்ரிஷா காஷ்ணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது தக்லை மாதிரி கேரக்டர். அபிராமின்னு ஒருத்தங்க இருக்காங்க, நீங்க கண்ணுல சொல்லவே இல்ல. அப்படி சைடுல இருக்காங்க சும்மா. அப்பா பையன் 2 ப்ளே பாய் அடிச்சுக்கலாம். தலைவனுக்கு சீனே ஏங்க, தலைவனுக்கு ஹீரோயினே இல்லங்க. எங்க இருக்குது ஹீரோயின்? அத்த த்ரிஷா இருக்காங்கல்ல, எங்க இல்லையா? சீனே வரலையே. ஏய் இருக்காங்க, வெச்சிருந்தாரு. அது காட்டவே இல்லையா? இங்க பாருங்க, வெச்சிருந்தாருன்னா கூட வெச்சிருந்தாரு. எதுவுமே காட்டலங்க. நாயகன்லாம் பீட் பண்ணோம் அப்படிங்க. எதுவுமே காட்டலையா? அதெல்லாம் காட்டு இருப்பாங்க. இல்லடா, அட்லீஸ்ட் கமலாச்சி கிட்ட போறாரு. சிம்பு ஆனா போலியே. சிம்பு போலியே. ஏத்துக்க முடியலங்க இதெல்லாம். தலைவனை இந்த மாதிரி பாத்துறீங்களா? தலைவர் ஆனா ஒரு 2-3 சீன் இருந்தாலும் அவன் லைக் பண்ணி பாப்பான். அவன் தலைவன்லாம் இப்படி மூக்குல தொடங்கணும், அப்பதான் அவன் ரசிப்பான். ஆமா, படத்துல சீனே இல்லையா? டென்ஷன் ஆயிட்டாரு நினைக்கிறேன். 37 வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்த காம்போ என்னன்னா இல்ல மணிரத்னம் சார்லாம் இன்வைட் என்ன பண்ணலாம்? மணிரத்னம் சார்னா ஆக்சுவலா ஒரு சினிமா இன்ஸ்டிடியூட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு டிரெக்ஷன் கிளாஸ் அந்த மாதிரி கிளாஸ் வச்சுட்டு சைலண்டா போயிட்டு பெஸ்ட். சங்கர் சாருக்கும் சொல்லிக்கிறேன். இந்தியன் 2லாம் வருது உள்ள. இந்தியன் 2ல எப்படி அவர் வந்து தாத்தா வேஷம் போட்டு வந்தாரா, இதுல செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா நேபாள்ல இருந்து வராரு பத்தியா, போதி தர்மரா மாறிடுறாரு. அதே ட்ரெஸ் தான் போட்டுருக்காரு. ஒரு 1.5 hour 1.25 hour அதே கருப்பு கலரு பைஜாமா. இப்படிதான் போதி தர்மர் போட்டிருந்தாரு. அவர் நேபாள்ல இருந்து வராருன்னு காட்டு. நேபாள் தாத்தா நல்லா போன சிம்பு, இந்தியன் தாத்தா மாதிரி நேபாள் தாத்தா. கமல் சாரே நல்லா போன சிம்பு முடிச்சு விட்டாங்க. அந்த மாதிரி எங்கங்க போறதுக்குள்ளே தான் முடிக்கிறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாம தூக்கி வந்து பிரேக் டவுன் போட்டா எப்படி இது? அடுத்த படம் ஒண்ணும் இல்ல, இன்னும் 3 மாசம் ரிலீஸ் ஆகுது. சிம்பு கூட பண்ணான்னு சொல்றாங்க. வேணா தலைவா, நீ எல்லாம் பண்ணவே பண்ணாத. உன்னை நம்பி உன்னை கூட்டின்னு போயிட்டு காலி பண்ணி விட்டுருவாங்க.
யார் பேச்சும் நம்பாத. அப்ப படம் நடிக்க வேணான்றியா? டேய் தலைவன் சிங்கிள் ஹீரோ நடிக்கணும்டான்றா நீ என்ன பேசிட்டு இருக்க? உண்மையா ராம்குமார் படம் வருது ஒண்ணும் இல்ல. இல்ல அந்த படத்துக்கு முன்னாடி மணிரத்னம் படம் பண்றாரு. வேணா இன்னொரு வாய்ப்பு தரலாம். ஐயோ வேணா எப்பா தயவு செய்து மணிரத்னம் வேணா சங்கர் வேணா 2 பேரும் வந்து நாயகன் இருக்கு, செக்கச்சவந்த வானம் இருக்கு, விவேகம் இருக்கு, விடாமுயற்சி இருக்கு, நிறைய பேர் ஜில்லாலாம் இருக்குங்க. அப்பா பையன் பாசம் இருக்கிற கதைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். கோட்டு கூட இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரு கலவையா எடுத்திருக்காங்க. என்னன்னா வில்லன் இல்லாதனால இந்த படம் நம்ம மனசுல சரி எப்படினாலும் கிளைமாக்ஸ் ஏதாவது ஒன்னு பண்ணிருப்பாங்கல. ஒரு அதான் சிம்பு சாவச்சிட்டாங்க. நீ ஃபீல் பண்ணல சிம்பு செத்த உடனே இப்ப அவன் ஃபீல் பண்றான்ல. இல்லடா அவர் படத்துக்கு வந்ததே ஃபீல் பண்ணுவாரு. என்னன்னா லாஸ்ட்ல நம்மள மொத்தமா சாவச்சு அம்பிட்டாங்க. நீங்க உட்கார்ந்தது போதும் 3 hour. இல்ல நான் கேக்குறேன். ஆமா இந்த விண்வெளி நாயகன் பாட்டுலாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. அதை தூக்கி நீங்க வந்து லாஸ்ட்ல டைட்டில் கார்டுல போடுறீங்க. ஒரு ஆக்சுவலா பிஹைண்ட் த சீன்ஸ் ஆச்சு உள்ள போடணும். அதுவும் இல்லாம வெறும் பேரை ஓட விட்டு நான் உட்காந்து பாத்துருக்கேன். நல்லாவே இல்ல. ட்ரெண்டான சாங் எதுவுமே போடல. சாங்ஸ் ஃபுல் சாங்ஸா போடல எதுமே. அந்த சாங்க போட்டுந்தா கூட பாத்துக்கலாம். அந்த இந்த பாட்டு கூட கல்யாண பாட்டு கூட கொஞ்சம் லைட்டா தான் போடுறாங்க. ஃபுல்லா போடல. முத்தமழையும் ஃபுல்லா போடல. பாட்டு மியூசிக் தான் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் போட்டுருக்காரு பாரு. ஐயோ மார்ச் பாஸ் ஷாக் ஆயிட்டோம். மார்ச் பாஸ் போடுற மாதிரி லெஃப்ட் ரைட் அண்ட் சைடுல இருந்து வரல. எதுக்கு அந்த மியூசிக்? இந்த மியூசிக்க போட்டுச்சு. எதுக்கு மார்ச் பாஸ்ட் மியூசிக் போட்டாங்க? ஒரு ஸ்பீட் அத கிரியேட் பண்றது. ஸ்பீடா மார்ச் பாஸ்ட் எதுக்கு போடுறீங்கல்ல? வேகமா நடப்பாங்க. ஒருத்தர் செத்துன்னு இருக்கான் அப்ப மார்ச் பாஸ்ட் மியூசிக் போட்டுருக்கீங்க. நிறைய பேர் நாயகன் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. நாயகன்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது படம். நாயகன்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆயிட்டு இதுல முடியுது. விடாமுயற்சியில முடியுதுடா. அப்புறமா ராயனு எல்லாம் வராங்க. செக்கச்சவந்தவன லாஸ்டா ஃபினிஷ் லைட்டா ஒண்ணொண்ணா வராங்க. அவர்தான் செக்கச்சவந்தவனமா அவர்தானே. ஆமா. அப்புறமா என்ன அதே மாதிரி எத்தா எப்படி அவன் இதுக்காக கர்நாடகாலாம் வந்து முறைச்சிக்கிட்டு நம்ம வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதுக்காக கர்நாடகால ரிலீஸ் ஆகல. இல்ல அதுதான் அங்கெல்லாம் ரிலீஸ் ஆகாம தமிழ்நாட்டுல மட்டும் ரிலீஸ் பண்ணிருக்கோம்ல. அவ்வளவு முறைச்சிக்கிட்டு இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? கர்நாடகாரன் தப்பிச்சிட்டான், தமிழ்நாடு மாட்டிக்கான்னு சொல்றீங்களா? நான் சொல்லுங்க. அவர் அப்படியே கேமரா எடுத்து காட்டுற அவர்தான் சொல்லிருக்காரு. நாங்க சப்போர்ட் பண்றோம் அதுக்கு. ஆமா நாங்க சப்போர்ட் பண்ணி பேசுறோம். அதனால யார் கர்நாடகாக்கா? ஆமா கமல் சார் கர்நாடகாக்கா. நாங்க சப்போர்ட் பண்ற கர்நாடகா. இவருங்க அங்கங்க தலைவனை இப்ப பாருங்க இவர் எவ்வளவு கெத்தா ஸ்டாண்டா நிக்கிறாரு. படமே ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து என் பேச்ச மாற மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு. சில நடிகர்கள்லாம் இருக்காங்க அப்படியே ஒரு டைட்டிலுக்கு கீழே ஒரு வார்த்தை டைம் டு லீடுன்னு போட்டதுக்கு 3 நாள் போய் கொடநாட்டுல நின்னாரு. இப்படி அதே மாதிரி கவலைப்படாதீங்க. ஜனநாயகன்னா ரிலீஸ் ஆயிடும். எப்படி தெரியுமா சொல்றேன்? தலைவன் கை காலில் ஊந்துறாப்புல. ஆனா வெளில தான் நடிப்பாரு. நாளா யாருக்கும் இதுதான் ஒரு தலைவன். கமல் சார் தலைவன் அப்படி கெத்தா ஏதோ விட்டு தராம நின்னா மாதிரி இருக்கணும். கெத்தா அப்ரிஷியேட் பண்றேன். போயிட்டு காலில் உண்டு அப்புறம் இல்ல என்னன்னா அப்படி அணிலா வேலை செஞ்சேன். என்ன பண்றது? இப்ப பாருங்க இந்த படம் பார்த்து எங்களுக்கு ரொம்ப பசி ஒரு மாதிரி ஆயிப்போச்சு.